இந்த வீடியோவில் எடிட் மெனுவில் அன்டு ரீடு ரிப்பீட்னு இருக்குது. அன்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு டிராயிங்கை வந்து நகர்த்தி வைக்கிறீங்க, அந்த நகர்த்தி வச்ச போர்ஷன் வந்து திரும்ப உங்களுக்கு அதே இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்டு யூஸ் பண்ணலாம். ரீடு வந்து திரும்ப அதே வேலையை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ரீடு யூஸ் பண்ணலாம். ரிப்பீட்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு வேலை செய்கிறத அதுவே கண்டினியூவாக செஞ்சுட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூவாக பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ட்ராக் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ட்ராக் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த ஆப்ஜெக்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம 3 ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த 3 ஒர்க்கையுமே திரும்ப கொண்டு வரணும்னா எடிட் மெனுவில் அன்டு மூவ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு மூவ் மாறிடுச்சு. அதே மாதிரி அன்டு மூவ், ரெண்டாவது மூவ் மாறிடுச்சு. எடிட் மெனுவில் அன்டு மூவ் 3. இப்போ வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி மாறிடுச்சு. அதுவே எடிட் மெனுவில் ரீடு கொடுத்தீங்கன்னா திரும்ப அதே வந்து நம்ம நகர்த்தி வச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி நகரும். எடிட்டு ரீடு மூவ் இப்போ அதே மாதிரி மாறிக்கு. நீங்கள் புதுசு வேணும்னா கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் ஆக்குறது ரிப்பீட். ரிப்பீட் என்னென்னா, இவ்வளோ தூரம் நகர்த்தி வைக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை திரும்ப எடிட்டில் போயிட்டு ரிப்பீட் கொடுத்தீங்கன்னா இப்போ நகர்த்தி வச்ச அளவே திரும்ப அந்த ஆப்ஜெக்ட் நகர்த்தி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் நகர்த்துறீங்கன்னா எடிட் மெனுவில் ரிப்பீட் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து அதுவே நகர்த்திக்கும். நம்ம அன்டு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அன்டுவில் எவ்வளோ தடவை நம்ம ஒர்க் பண்ண ரிப்பீட் ஸ்டெப்ஸ் நமக்கு வரணுங்கிறத நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அது வந்து டூல்ஸ் மெனுவில் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரலில் அன்டு லெவல்ஸ் ரெகுலர்னு இருக்குது, 20 இருக்கு இல்லைங்களா, இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் மாற்றி வச்சுக்க முடியும். இதுதான் அன்டு லெவல் செட் பண்ணுறது. ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் 20 டைம் செஞ்ச ஒர்க்கோட அன்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்.